பிரதர் இந்தாங்க. தேங்க்யூ நிவின். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பிரதர். அந்த ராகவ் எங்க இருந்தாலும் சரி, அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல. அவங்களும் அவனை ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்காங்க. நம்ம கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ அவன் சிக்காமலா போயிருவான். நடந்ததெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. ஆம்பளைங்க நம்ம யாருமே வீட்டுல இல்லாத நேரத்துல அவன் வீரத்தை காமிச்சிட்டு போயிருக்கான். அந்த கிருஷ்ணாவையும் அவன் குடும்பத்தையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு அந்த கோவத்தை என்கிட்ட தானே காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கங்காவை போய் இப்படிலாம் இப்ப நினைச்சா கூட எனக்கு ஒருவேளை கங்காவுக்கோ இல்ல அவங்க குழந்தைக்கோ அவங்க தள்ளி விட்டதுல ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் பிரதர்? நாளை பின்ன குமரன் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நம்மளால என்ன சொல்ல முடியும்? சரி விடுங்க பிரதர். அதான் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு, அப்புறம் என்ன? அது என்னமோ தெரியல நிவின். ஆனா மறுபடியும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிற பயம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஆபீஸ் ஸ்டாஃப் சில பேரை ஒரு சேஃப்டிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நாம இப்ப கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதால திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாம நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத பத்தி யோசிப்போம். போலீஸ் தேடுறது தெரிஞ்சு கண்டிப்பா அந்த ராகவ் இந்த நேரம் எங்கேயாச்சும் பதுங்கிருப்பான். இப்ப அவன் எங்க பதுங்கி இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்ம அடுத்த வேலை. அவங்க வீட்டுல போய் தேடி பார்க்கலாம்னா அப்பனும் புள்ளையும் ஊர் அடிச்சு சம்பாதிச்சதுல எங்கெல்லாமோ எத்தனையோ வீடு கட்டி வச்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதுல இந்த ராகவ் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ராகவோட மொபைல் சிக்னலை ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன். அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ ஹலோ சார். விஜய், நானே உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன். கரெக்டா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்ன விஷயம் சார்? அந்த பையனோட மொபைல் நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னீங்களே. ஆமா சார், அது விஷயமா கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்பதான் அந்த மொபைல் நம்பர் சிக்னலை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சூப்பர் சார். லொகேஷன் எங்க சார் காட்டுது? ஆனா எக்ஸாக்டா எங்களால லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா டவர் லொகேஷனை வச்சு பார்த்தோம்னா அம்பத்தூர் ஏரியால இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அம்பத்தூரா? சரி சார், நாங்களும் உடனே அந்த லொகேஷனுக்கு போறோம். ஓகே விஜய். பிரதர், டவர் லொகேஷன் அம்பத்தூர்னு காட்டுறதெல்லாம் சரிதான். ஆனா அம்பத்தூர்ல அவன் எங்கன்னு போய் தேடுறது? அந்த பசுபதிக்கு எங்கெல்லாம் வீடு இருக்குன்னு விசாரிச்சப்போ அம்பத்தூர்லயும் அவனுக்கு ஒரு வீடு இருக்கிறதா எங்க சித்தப்பா சொன்னார். இப்போ மொபைல் டவர் லொகேஷன் அங்கதான் காட்டுதுன்னா கண்டிப்பா அவன் வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, சித்தப்பா கிட்ட அந்த வீட்டோட அட்ரஸ் கேட்டீங்களா? அது போற வழியில எங்கேயாவது கேட்டுக்கலாம். நீங்க வந்து வண்டியில இருங்க. சரி வாங்க. லொகேஷன்ல இந்த வீடு தான் பிரதர் காட்டுது. வாங்க போலாம். ஹலோ, யார் சார் நீங்க? நீங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்கீங்க. நாங்க ராகவ பார்க்கணும். ராகவ் சாரை பார்க்கணுமா? நீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சவங்களா?
ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே. முதல்ல ரெண்டு பேரும் கிளம்புங்க இங்க இருந்து. நாங்க தான் ராகவை பார்க்கணும்னு சொல்றோம்ல. அதெல்லாம் பார்க்க முடியாது சார். நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். கிளம்புங்க சார், கிளம்புங்க. நீங்க வாங்க வாங்க brother. நிவின். ஹலோ நில்லுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடுவா? போலீஸ நீங்க கூப்பிட வேண்டாம், அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வாங்க நிவின். ஆ, ஹலோ சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொன்ன கேளுங்க. நில்லுங்க, யோ. நில்லுங்க சார். யோ விடியா, ஆ? என்னையா பிரச்சனை? யாரு இவங்க? அதான் சார் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ள வரக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் என் பேச்ச கேட்காம வம்படியா வந்துட்டு இருக்காங்க. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க ராகவை பார்க்கணும். ராகவங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பு. ராக உள்ளதா இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அவனை வெளியே வர சொல்லுங்க. ஏ ராகவ், வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத நேரமா பார்த்து ஆள் அனுப்பி பிரச்சனையா பண்ணிருக்க. போ. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட வந்து மோதுடா. உனக்கு ஏன் மேல தானே கோவம்? என் கூட தானடா பிரச்சனை. வாடா வெளியே. ஏய், இங்க நின்னு இப்படி எல்லாம் சவுண்ட் விட்டுட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. நிவின், இதுக்கு மேல இவனுங்கள்ட்ட பேசலாம் பிரச்சனை இல்ல. என்ன ஆனாலும் இன்னைக்கு அந்த ராகவனை நம்ம பிடிச்சே ஆகணும். வாங்க உள்ள போலாம். ஏய், உள்ள போறியா? இத்தனை பேரை மீறி உள்ள போயிடுவா நீ? ஏய், வெளியே போங்க. போ, போங்கடா. வெளியே போங்கடான்னு சொல்றேன்ல, போங்கடா. என்ன ஸ்ட்ரென்த் காட்டுறீங்களா? அவனை விடாதீங்களா? ஏய்!